இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நான் உன்னை சொன்னதுக்கான அர்த்தம் நீ வாசப்படியை தாண்டி உள்ள வந்தா மரியாதை கெட்டுடும்னு சொன்னேன். உன்னோட இந்த வெத்து மரியாதை யாருக்கு வேணும் அப்புருவா? நான் வந்தது என்னுடைய பூமிக்காக. ஆக்சுவலா நான் வலது கால் எடுத்து வச்சுதான் உள்ள வரலான்னு பார்த்தேன். ஆஹா, ஆனா இங்கதான் பேய் வேற இருக்குல்ல, அதனால இடது காலை வச்சு உள்ள வரேன். டேய், மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியில போல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வந்தா மரியாதை கேட்டுருன்னு சொன்ன, இப்ப வந்ததுக்கு அப்புறம் மரியாதையா வெளியே போங்கிற. ஆக்சுவலி உனக்கே தெரியாம நீ நிறைய எனக்கு மரியாதை கொடுக்கற அபூர்வா. பியூட்டிஃபுல் மருதாணி பாட்டி. தம்பி, என்னன்னு சொல்லு. நான் மரியாதையா போலனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணிருவாங்க? அது எனக்கு எப்படி தெரியும் தம்பி? அப்படி என்ன பண்ணிட முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது தம்பி. பல்ல நரநரான்னு கடிச்சுக்கிட்டு கையை இப்படி பேசிஞ்சுக்கிட்டு நிப்பா. நீ கொஞ்சம் வாய மூடு. அது இல்ல, தம்பி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. நீ ஒரு பதில சொல்ல தேவையில்ல. அபூர்வா அபூர்வா அபூர்வா, நீ இப்படி பாட்ட படன்னு துடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு அப்படி செம்மையா இருக்கே. நல்லாதான் இருக்கும் தம்பி. மாட்டுக்கு காயமா இருந்தா காக்காவுக்கு வலிக்குமா? உன்னை இன்னும் துடிக்க வைக்கணும்னு தோணுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? நான் ஒரு ட்ரையல் பார்க்கவா? நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அபூர்வா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு இப்ப நான் பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். பூமி பூமி பூமி, கோவப்படாத. பூமி டார்லிங், பூமி என்னங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் பூமி. நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்காக ரிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனா இத பார்த்து உங்க அபூர்வா சித்தி ரொம்ப துடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வழக்கமா பண்றதாங்க, நீங்க அதுல கண்டுக்காதீங்க. அது இல்ல பூமி, ஒரு வாட்டி இந்த ரிங்ஸ ரெண்டு பேரும் போட்டு ட்ரையல் பார்க்கலாமா? அப்படி நடக்கவே கூடாது. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன்டா. அம்மா, ஐயோ! வா. அம்மாடி, இத்தனை நாளா மாப்பிள்ளைய யாரு கொலை பண்ண நினைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன்.
அது நீ தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுடுமா? எதுக்கு சித்தி தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ற? நீ இவர்கிட்ட போன்ல பேசும்போது எனக்கு தெரியாம எதையோ நீ மறைக்கிறேன்னு நினைச்சு உன்னை நான் ஃபாலோ பண்ணேன். இவ்வளவு பெரிய விஷயம் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேம்மா. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேம்மா. என்ன விட்டுடுமா. நான் எதையும் பார்க்கல, எதையுமே கேட்கல. பயப்படாத சித்தி, பயப்படாத. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டல. அன்னைக்கு அங்க என்னதான் நடந்துச்சுன்னு இப்ப உனக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி என் மாமா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. போன் வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அங்க போனேன். என்னோட உயிரா நினைச்ச சோபா சந்திராவ நீ கொன்னுட்ட. என் சோபா உன்னை எந்த அளவுக்கு நம்புனா பூர்வா? உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா. அப்படி இருந்து கொன்னுட்டியே. நீ கேட்டிருந்தனா அவளோட மொத்த சொத்தையும் உனக்கு எழுதி வச்சிருப்பாளே பூர்வா. சொத்துக்காகலாம் இல்ல மாமா, சொத்துக்காகலாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் என் உயிரின்னு நினைச்சு நான் வளர்ந்தேன் மாமா. உங்க கூட தான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவ யாரும் நடுவுல வந்து உங்களை அவளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனாலதான் எப்படியாவது உங்களை அடையணும்னு நினைச்சேன். நீ அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறத பாக்கும்போது இனி எப்பவுமே நீ அவளை விட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா என் உயிரா நினைச்ச நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும்னா அவ சாகணும். அதனாலதான் மாமா, அதனாலதான் நான் அவளை கொன்னுட்டேன். அதனாலதான் நான் அவளை கொலை பண்ண. சொத்துக்காக தான் கொல்லல மாமா, உன் மேல வச்சிருந்த காதலுக்காக தான் கொன்னேன். இத ஓம் வாயால கேட்கறதுக்கு தான் நான் செத்து போன மாதிரி நடிச்சேன் அபூர்வா. மாமா